நான் தான் உங்கள் மகா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஃபேமிலி விலாகு, குக்கிங் விலாக்லாம் வரும். கண்டிப்பாக என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தா சிறுவாபுரி கோயிலுக்கு தான் போகிறோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலியாக தான் போயிட்டு வந்தோம். செவ்வாய்க்கிழமை செம கூட்டமாக இருக்கும். இப்போ கூட போன செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டு தான் 100 ரூபா டோக்கன் கொடுத்து தான் போய் பார்த்துட்டு வந்தோம். மறுநாள் வெனஸ்டே பங்குனி உத்திரனால செம கூட்டம், செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஃபைனலி நாங்களும் சிறுவாபுரி கோயிலுக்கு வந்துட்டோம். மறுநாள் பங்குனி உத்திரனால செம கூட்டமாக இருந்துச்சு. ஃப்ரீ டோக்கனும் கிடைக்கல, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதனால் 100 ரூபா டோக்கன் கிட்டே போயிட்டோம். செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. ஃபைனலி நாங்களும் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஃப்ரீ டோக்கனாக இருந்தால் கொஞ்ச நேரம் கூட நிற்க வைப்பாங்க. இது மாதிரி காசு கொடுத்துட்டு வந்தால் நிற்க வைக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் கூட பார்க்க முடியல சாமியை. அதே ஒரு மாதிரியாக ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்புறமா அந்த அக்கா கிட்டே கேட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி, அக்கா கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்துக்கிறேன்க்கான்னு. அந்த அக்காவும் சரிம்மா டக்குன்னு பார்த்துட்டு போ, செம கூட்டமாக இருக்குது சொல்லிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வந்தால் அதே செம ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக முருகனை நம்புங்க, நம்பாமலாம் விடாதீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கஷ்டத்தில் சொல்லுங்கள், கைவிட மாட்டார். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க, சிறுவாபுரி கோயிலுக்கு. கண்டிப்பாக கஷ்டத்தில் நீத்து வைப்பார். ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வருவாங்க காயெல்லாம். அங்கேயே வில்லேஜ் தானே, கீரை கூட கிள்ளி எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபைனலி நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் கூட்டமாக இருக்கும். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை போய் பாருங்கள். சாமியை பார்க்காமலாம் விடாதீங்க. வாரம் போய் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமை கூட போய் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் கூட்டமாக இருக்கும். பார்த்து சேஃபாக பாருங்கள். இவ்வளோ தூரம் போய் தான் சாமியை பார்க்கணும் அப்படின்னா இல்லை. மனசில் நினச்சாலே சாமி எங்கள் கூட இருப்பார். நம்ம கூடவும் இருப்பார், நம்ம வீட்லேயும் இருப்பார். கஷ்டப்பட்டு நம்ம முருகான கூப்பிட்டாலே வந்துடுவார் நம்ம வீடை தேடி. மனசில் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எதனாச்சும் ஒரு கஷ்டம் வந்தாலும் முருகான்னு கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீடை தேடி வருவார். உங்கள் மனசில் நினைங்க, அதே கண்டிப்பாக உங்களுக்கு வழி நடத்துவார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு முருகனுக்கிட்டேருந்து கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் போட முடியும். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அப்போ தான் என்னால் போட முடியும். ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒளி விளக்கு எங்க உசுரெல்லாம் ஊடுருவோம் உன்னோட புன் சிரிப்பு எங்க மனசா